எதில போவான் கொடிக்கார மட்டை ஆத்தா பேச்சுக்கிட்டு அடிக்கிறேன். நானும் போதும் போதும்னு பொறுத்து பொறுத்து போகிறேன். எங்கள் அம்மா இப்போ தானே கொண்டாந்து விட்டுச்சு. இனி அங்கே போய் நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதேன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா பேதிலவுமா இருந்திருந்தால கிறுக்கு வந்துடுது. ஏட்டி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஆச்சி வருவா. வந்த உடனே என்னாச்சி திடீர்னு அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்பா. இங்க பாரு, அவ என்ன தொலைச்சி தொலைச்சி கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை தேடிட்டு அதான் வந்தோன்னு சொல்லணும். சரியா? போய் சொல்றேன். ஆச்சி காட்ட அப்பா அம்மாவை அடிச்சிச்சு, அதான் அம்மா சண்டை போட்டுட்டு ஊடுக்கு போடன்னு வந்துட்டுன்னு சொல்லணும். இங்க பாரு, வெளுத்து போடுவேன் வெளுத்து. ஏற்கனவே எங்க ஆத்தா ஏகப்பட்ட கஷ்டத்துல கிடக்கா. இதுல நாம வேற வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அவளுக்கு தொல்லை கொடுக்கணுமா? எங்கேயாவது போய் ஆத்துல குளத்துல விழுந்து சாவணும்னு தான் நினைச்சேன். உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு மனசே கேட்கல. அதான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு, இன்னொரு தடவை ஆச்சுக்கிட்ட இப்படி சொன்ன அடி விழுத்து போடுவேன். என்னடி கேட்க கேட்க குறு குருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? சொன்ன உடனே கோபம் மட்டும் வந்துடும். அப்பனையும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஏசவும் கூடாது இவளுக்கு. அக்கா அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏ பாப்பா, என்ன உம்முன்னு இருக்க? அம்மா யாசனாடா உனிய? என்னாச்சுக்கா? ஏன்க்கா பாப்பாவை யாசனியா? இங்க பாரு, உம்முன்னு இருக்கா. அதை ஏன்டி கேட்க? ஒரே சேட்டை. எம்பிட்டு தான் இவ சேட்டையை தாங்கிறது? அங்கிருந்து பஸ்ஸில் வர்றதுக்குள்ளேயும் பாடா படுத்தி எடுத்துட்டா. இப்போ என்னமோ முட்டாய் வேணுமா, அதுக்கு தான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா. ஏட்டி, இங்க பாரு. ஏய், சித்தி வந்திருக்கல்ல, ஏய் சித்தி கூட கடைக்கு போ. ஏட்டி, என் செல்ல குட்டிலா, குட்டி பாப்பாலா, என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி கோபமா இருக்கீங்க? இங்க பாரு, இங்க பாரு. அம்மா யோசிட்டா அவ கிடக்குறா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அம்மா அப்படித்தான், கோவம் வந்தா ஏசுவா. வா, நான் உனக்கு கடையில போய் முட்டாய் வாங்கி தரேன், சரியா? சரி சித்தி. ஏட்டி, சாந்தி வந்தாளா? சாந்தி எப்படி இருக்கலாம்? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குற? காலையில வந்து சித்தி சண்டை சண்டைன்னு போட்டுச்சு அம்மாட்ட. ரோட்ல பார்த்து என்னமா யோசிச்சு தெரியுமா? உன் மவளை வாழ விட மாட்டேன் அப்படி இப்படி இருந்துச்சு. என்னது, வாழ விட மாட்டேன்னு சொன்னாளா? இன்னும் அவ அப்படி சொல்லிட்டு தெரியுதா? அம்மா அவ கொண்டே நறுக்காம விட்டா. எவ்வளவு திமிர் இருந்தா அப்படி பேசியிருப்பா. அம்மா ஓங்கி ஒரு அறை விட்டுச்சு. அவளுக்கு எவ்வளவு திமிரு! எண்ணிய பார்த்து எவனையாவது நீ இழுத்துட்டு போன்னு சொல்லிட்டா தெரியுமா? அவளெல்லாம் நடுத்தருவுல விட்டு ஒரு வாரியலை கவ்வை கொடுத்து 9 வாரியலால அடிக்கணும். அவளெல்லாம் சித்தின்னு சொல்லதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. எவ்வளவு திமிர் இருந்தா பச்சை பிள்ளைய இந்த மாதிரி பேசியிருப்பா. அவளை கொண்டே அறுக்காம விட்டுருக்கு பாரு அம்மா. அம்மா அவ சொல்லணும். அதெல்லாம் அவளை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டாச்சு. ஆனா அவ அடங்குவாளா? சாபம் விட்டுட்டு போறா. ஆமா, நீ எப்ப வந்த? என்ன புருஷன்கிட்ட எதுவும் சண்டை போட்டுட்டு வந்தியா, இல்ல உன் மாமியாட்ட சண்டை போட்டுட்டு வந்தியா, சாதாரணமா தான் வந்தியா? ஏ என் தங்க பத்தாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன அம்மா கோச்சிட்டு வந்தாளா, சும்மா வந்தாளா? ஆமா, வந்த உடனே இததான் விசாரிப்ப. அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி உனக்கு கேட்கறதுக்கு முடியல. இங்க என்ன மட்டும் சண்டை போட்டுட்டு வந்தியா, எப்படி வந்த, ஏதா வந்தேன்னு நல்லா விசாரி. நீ சொல்லு தங்கம், அவ கிடக்கா. என்ன அம்மா சண்டை போட்டுட்டு வந்தாளா, சாதாரணமா வந்தாளா? சண்டைலாம் போடல, சும்மா தான் வந்தோம். ஏ அப்பா, இப்பதான் நிம்மதி பெருமூச்சு வருது. ஏடி, பாப்பாவை கூட்டிட்டு போய் திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடு. சரிம்மா, பாப்பா போவோம். ஆச்சி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி தங்கம், பார்த்து போங்க. ஏடி, மொளவட்டியில காசு கிடக்கு, எடுத்துட்டு போ. சரிம்மா. ஏடி, நீ என்னத்துக்கு முறைச்சிட்டு கிடக்க? ஏய், சண்டை போட்டுட்டு வந்தியான்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு எதுக்கிட்டி முறைக்கிற? ஏடி, உன் மாமியாக்காரி உன்னை எப்படி வச்சுக்கிற? இப்ப சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம இருக்காளா? அவளுக்கு போட வேண்டியதை போடலன்னு ஒரு குறை. இப்பதான் எல்லாத்தையும் போட்டாச்சுல்ல, இனிமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. அவ கிடக்குறா துக்க. அவளுக்கு வேற வேலை வேணுமே. எப்ப பார்த்தாலும் அது குத்தம் இது குத்தம்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் இப்ப பிரச்சனை பண்றதில்ல. அதை விடு, சாந்தி எப்படிமா இருக்கா? நீ பாத்தியா? சாந்தி வந்தாளா? என்ன தேனு சொல்லுதடி?
இந்த இளவுக்காக தான் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் வேண்டாம், அசல்ல மாப்பிள்ளைய பாப்போம்னு சொன்னேன். இவளும் கேட்கல, அவனும் கேட்கல. அங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாரும் இவளை கருவிக்கிட்டே இருக்காவ போல. பார்த்து 10 நாள் ஆச்சு, இந்த பக்கமே வரல. ஒரு நாள் எங்கேயோ புருஷனம் பண்ணாட்டியும் போகும்போது வந்துட்டு போனாவோ. மனசு அவளை பார்க்கணும்னு தான் சொல்லுது. ஆனா உள்ளூருக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாம இருக்கிறது தான் பெரிய வேதனையா இருக்கு. இதை விட வேற என்ன வேதனை இருக்க முடியும் சொல்லு? ஆமாம்மா, அத்தைக்காரி சண்டாளி. அவ ஒருத்தி மனசு மாறினாலே போதும், அந்த வீடு நல்லா இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் நம்மளை கரிச்சு கொட்டிக்கிட்டே தானே இருக்கா. சித்திக்காரிய கூட அவளுக்கு பிடிச்சி போயிருது, நம்மளை தான் பிடிக்க மாட்டுக்கு. எல்லாம் நாம வாங்கிட்டு வந்து வரோம், வேற என்னத்த சொல்லுதே. அண்ணன் தான் பாவம், வரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற கதையா அண்ணன் பாடுதான் பெரும்பாடா இருக்கு. ஆமா, வந்துச்சாமா? ஆமாட்டி, காலையில கூட ஒரு 8 அண்ணன் வந்துட்டு தான் போறான். அவ கழுவி தான் ஊத்துவா. ஆனாலும் மனசு கேட்காம வந்து எட்டி பார்த்துட்டு தான் போறான். நம்மளை விட மாமா நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம்மா மாமா. மாமா மனசுக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும். ஆனா இந்த அத்தையால மாமா ரொம்ப பாவம். என்னடி செய்ய, எல்லாம் அவன் நேரம்னு சொல்லணும். கருப்பந்தான் அவனுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும், அவனுக்கு மன நிம்மதியை தரணும். சரிம்மா, பசிக்குது. சோத்தை பொங்கிட்டியா இல்ல நான் பொங்கட்டா? இப்படி சோத்தெல்லாம் வடிச்சு வச்சுட்டு தான் போனேன். உங்க அப்பா கஞ்சி கேட்டாவளேன்னு கஞ்சி எடுத்துட்டு போனேன். நெத்திலியே போட்டு 2 முருங்கைக்காயும் போட்டு கருவாட்டு குழம்ப வச்சு தரேன், உட்காரு. செத்த நேரத்தில் ஆக்கிடுவேன். ஏம்மா, நீ வேணா இருமா, நான் செய்தேன். ஆனா உன் கைமணம் வராது பார்த்துக்க. 1000 தான் இருந்தாலும் நீ செய்கிற குழம்பு தனி மனம்தான். அதுக்கு என்னடி, நீ ரெஸ்ட் எடு. இப்பதான் பசல அங்கிட்டு இங்கிட்டு வந்திருப்பேன். நான் வைக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும். இந்த பிள்ளைகளே வந்துட்டான்னு போய் பாரு, நான் அதுக்குள்ளேயோ செஞ்சு முடிச்சிருவேன். சரிம்மா. ஏங்க அத்தை இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? அதெல்லாம் பெருசுப்படுத்தாத, அவங்க எப்பவுமே இப்படித்தானே. இங்க பாருடி, எங்க அம்மா குணத்தை மாத்தணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல முடியாது. என்கிட்டயே பெத்த பிள்ளை மாதிரியா பேசுது, என்ன பேச்சு பேசுது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா கஷ்டம் நமக்கு தான். வா, கொஞ்ச நேரம் நாம வெளியே போயிட்டு வருவோம். ஏங்க உங்க படிப்புக்காக அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க, அதனால அந்த வருத்தத்துல அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு நீங்க சம்பாத்தியம் பண்ணி கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுங்க. அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஏய், எங்க அம்மாக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும், அவங்களுக்கு தாஜ்மஹாலையே வாங்கி கொடுத்தாலும் மனசு நிறையாது. இங்க பாரு, நான் வேலைக்கு போகத்தான் போறேன். அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கேன், அப்ராடு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சா நான் போயிடுவேன். போயிட்டேன்னா உன்னையும் கூடிய சீக்கிரம் அங்கே கூட்டிட்டு போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே எங்கள் அம்மா வேற தனியாக இருக்கும். நான் உள்ளூரில் கல்யாணம் கட்டிக்கிட்டதே எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சி தான். நீங்கள் வேற என்னை வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறது? அப்போ குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பியா? இங்க எங்க அம்மா தினம் தினம் உன்னை கிழிக்கும், பரவாயில்லையா? அதான் மாமா இருக்கிறார்ல, மாமா என்ன நல்லா பார்த்துக்குவார். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். 2 பேரும் அங்கே போயிட்டோன்னா செலவு தானே. அடிப்பாவி, அப்ப என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? இருக்க முடியாது தான். அதுக்காக எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காமலும் என்னால் இருக்க முடியாது. என் தங்கச்சி என்னை தேடுவாளா? அப்ப நான் தேடுவனே, பரவாயில்லையா? அதெல்லாம் நீங்கள் இத்தனை காலம் ஹாஸ்டலில் தானே படிச்சீங்க, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு ஹாஸ்டலில் இருங்க. அது சரி, அது சரி. சரி வா, உங்க அம்மா வேற பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, போய் பார்த்துட்டு வருவோமா? சரிங்க, எங்கள் அக்காவை ஒரு நாள் போய் ஊரில் பார்த்துட்டு வருவோங்க. அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. இப்ப வா, கிளம்புவோம். வாங்க போவோம். அடியே, நீ தான் என்ன பிடிச்சிருக்க, விட்டா தானே வர முடியும். சரி இருங்க, நான் புடவையை மாற்றிட்டு வரேன். இப்படியெல்லாம் வர முடியாது. ஏன், இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. போங்க, அந்த கவிதா வேற வெளியே உட்காந்துருப்பா. நீங்கள் அன்னைக்கு அவள் முன்னாடி தான் இந்த புடவையை ஆசாசியாக உனக்கு வாங்கினேன்னு கொண்டாந்து கொடுத்தீங்க. அவள் அவ்வளோதான், என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா.
அவளுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகுமாடி? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாவம் அவன் மனசு எதுக்கு கஷ்டப்படணும்னு தான். என்னதான் இருந்தாலும் அவளும் எனக்கு தங்கச்சி தானே. நீ தான் அவளை தங்கச்சியா நினைக்கிற, ஆனா அவ உன்னை வில்லியா தான் நினைக்கிறா. அதை ஞாபகத்துல வச்சுக்க. ஆ நினச்சா நினச்சிட்டு போறா. இருங்க, நான் புடவையை மாற்றிட்டு வரேன், கிளம்புவோம். சரி சரி, போயிட்டு வா.